இப்ப பாருங்க சீன்லயே வந்து டிவிகேவுக்கு டிஎம்கேக்கு இருந்தாரு, டிவிகேவுக்கும் டிஎம்கேவே மறந்துட்டாங்க. அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு வந்து, ஏங்க நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க 50 வருஷம் கட்சி, எங்களுக்கும் டிஎம்கேக்கு தாங்க நீங்க வந்து சீன்லயே ஒரு கட்சி அப்படியே ஏங்க ஒரு 50 வருஷம் கட்சியை வந்து நீங்க சீன்லயே கொண்டு வராம சேர்க்கறது எப்படி? இதெல்லாம் தான் நீங்க சொன்ன மாதிரி திருவாரூரில் கண்டிப்பா இவ்வளவு கூட்டம் அப்படின்னா அது எல்லா கட்சிக்கும், டிஎம்கே கிடையாது, எல்லா கட்சிகளுக்குமே வந்து எல்லாருக்குமே உண்டுங்கள. நான் திரும்ப சொல்றதுதான் சீமன் வந்து, நீங்க ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு கம்பெனில எங்கேயோ வேலை பார்க்கற அப்படின்னா ஒரு ரொம்ப காலமா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்க தாத்தா காலத்துல இருந்து உங்க இப்ப பேர காலத்துல இருந்து நாங்க இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களாம் உண்டு. எங்களுக்கு அவங்களுக்கான சலுகை அவங்களுக்கான உரிமைன்னு ஒண்ணு இருக்கும். அது திடீர்னு ஒருத்தன் உள்ள வரான், உள்ள வந்து அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜிங் டைரக்டருக்கு அடுத்த லெவல்ல ஒருத்தன் வந்துடுறான் அப்படின்னு பொழுது உள்ள இருக்கவங்களாம் கடுப்பாவாங்கல்ல, இவனை எப்படியாவது வெளியே தருத்தனியா, இவனை விடக்கூடாது அப்படின்ற ஒரு அதுதான் இப்ப விஜய்க்கு ஏற்படுது. எங்க எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிப்பீங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, பனையூர் அலுவலகத்திலே வந்து கொடியேற்றிட்டீங்க, வெளியே வந்தது பாத்தீங்கன்னா பரந்தூருக்கு வந்திருக்கீங்க, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கீங்க, அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வேற எங்கும் வரல. நீங்க வந்து பேசுறது பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிரௌட காமிக்கிறாருன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு நீங்க யார் வரீங்களோ வராங்க அப்படின்னு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு வந்து, அவர் கூட கூட்டணிக்கு போனா என்னன்றாரு வந்து, டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஏன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாரான்றாரு வந்து, ஓபிஎஸ் ரெடியா இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்பொழுது 2 வருஷத்துல ஒரு நபர் இதுவாகும் போது எல்லாருக்குமே ஒரு கடுப்பு வரும். சீமான் அதை வெளியே காட்டுறாரு, மற்றவங்க வெளியே காட்டல, அவ்வளவுதான் வித்தியாசம் வந்து.